வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய ஐயனை பார்க்கறதுக்காக திருச்செந்தூர் போயிருந்தேன். நானும் என் பொண்ணும் சென்னையிலேருந்து கிளம்பி போயிருந்தோம். அம்மா வீட்டிலேருந்து கிளம்பணும் திருச்செந்தூருக்கு. நைட்டு ட்ராவல் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நைட் ட்ராவல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போகிறது யாருக்குங்க பிடிக்காது. போகிற வழியிலே நாங்கள் டின்னர் வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். சப்பாத்தி, இட்லி, தக்காளி தொக்கு அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக திரும்பவும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து முதல் நாள் நைட்டு ஒரு 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வெடிகாலம் 5 மணிக்கெலாம் போயாச்சு. போயிட்டு அங்கே ரெடி ஆகிறதுக்காக ஒரு ரூம் மாதிரி எடுத்திருந்தோம். போயிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழித்து திருச்செந்தூர் போயிருந்தேன். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட மயில் பார்த்துட்டே போனோம். ஐயனுடைய வாகனமான மயிலை பார்த்துட்டே போயிருந்தோம். கோவிட் நடந்துகிட்ருக்கப்போ ஃபஸ்ட்டு கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தேன். அதோடு இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தேன். திருச்செந்தூர் கோவில் பார்த்திங்கன்னா கோவிலில் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே கடல்ல இருந்து எல்லாமே கோவில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு ஐயன் முருகப்பெருமாளை ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஐயன் முருகப்பெருமாள் பூஜையை அதிகமாக வழிபாடு பண்ணிகிட்ருப்பேன். திடீர்னு தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் என் பொண்ணு மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருந்துச்சு கோவிலுக்கு போகிறப்போ. கோவிலில் பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட் வாங்கி தான் போயிருந்தோம். கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேருந்து ஐயனுடைய வாகனமான மயிலை தரிசனம் பண்ணோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மயில் பார்க்கலாம். அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் யானையை பார்த்துட்டு அதையும் நம்ம யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே அப்படியே போக ஆரம்பித்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஆனால் லைனில் போயிட்டே இருக்காங்க. எங்கேயும்லாம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரிலாம் இல்லை. 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டோம். நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரூபா டிக்கெட்டில் தான் நாங்கள் போக ஆரம்பிச்சிருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோவில் ஃபுல்லாகவே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கடலாண்டை கூட சுற்றி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாக்கு தம்பிக்கும் முடி காணிக்க செலுத்துறதா வேண்டியிருந்தாங்க. அவங்க முடி காணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆகி அந்த 100 ரூபா டிக்கெட்டில் போனோம். ஆனால் ரொம்பலாம் கூட்டம்லாம் இல்லை. 1 மணி நேரத்துலேயே சாமியை பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா ஆசை மனசுக்குள்ளே தோணினே இருந்துச்சு, ஐயனுடைய திருச்செந்தூர் கோவிலில் போய் ஐயனை தரிசனம் பண்ணணுன்ட்டு. நான் வீட்லேயும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வேலையால் அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல. திடீர்னு தான் அம்மா வீட்டில் கிளம்புனாங்க. ஒரு வேண்டுதல் இருக்குன்றதுனால என்னையும் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரே சந்தோஷமாகிடுச்சு. ஐயன் நம்மளை அழைக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நானும் என் பொண்ணு கிளம்பி போயிட்டோம். ஐயன் அழைக்காமல் அவரை பார்க்கவே முடியாதுன்றத சொல்லுவாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், ஐயனை பார்க்குறதுக்கு என்னை அழைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் சென்னையிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து செஞ்சிலேருந்து தான் நாங்கள் திருச்செந்தூருக்கு நைட்டு ட்ராவல் பண்ணோம். முக்கால் மணி நேரமாக அந்த லைனில் நின்று இருந்துட்டு கிட்ட போக போக அப்படி ஒரு சந்தோஷம். ஐயனை பார்க்க போகிறோன்றது. ஐயனை பார்த்து தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வெளியில் வந்தாச்சு. அதை சுற்றி அந்த கடலை பார்த்துட்டு அப்படியே அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், கடலை சுற்றியும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஐயன் முருகப்பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ண சந்தோஷத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்போடவே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இப்போது திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயனை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குன்றவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.